ஏசியில் ஏர் ஃப்ளோ கம்மியாக இருக்குதுங்கிறதுக்காக ஏசியை கழட்டி க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ ஏசி மேலே உள்ள ஃபில்டரை ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம். அதை கழட்டிட்டு உள்ளே பார்த்தா செம்ம டஸ்ட்டு. நம்ம உள்ளே உள்ளதை இன்டெப்த்தாக க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ஃபில்டர் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு ஏசி ஆன் பண்ணி ஃபேனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபேன் வந்து ஓப்பன்லேயே இருக்கும். நம்மளால் இன்டெப்த்தாக ஏசியை க்ளீன் பண்ண முடியலைனாலும் ஓரளவுக்கு வெளியே உள்ள போர்ஷன்ஸ் அண்டு அந்த ஃபில்டரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறது மூலமாக இன்னும் கொஞ்சம் பெட்டரா க்ளீன் பண்ண ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்து ஃபேனுக்கு வந்தாச்சு. ஃபேன்லயும் அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் துணியை வச்சு தொடச்சதுக்கு அப்புறம் பிரஷ்ஷை வச்சு துடைக்கும் போது நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டஸ்ட் கிளியர் ஆகுறது, அதனுடைய இடுக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் கிளியர் ஆகுறது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ஃபில்டரை பக்காவாக துண்டை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா க்ளீன் பண்ண அந்த மூமெண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்டே நீங்கள் துண்டுக்கு பதிலாக வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டும் வாட்டரும் சேர்ந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். ஸோ க்ளீன் பண்ண அந்த ஃபில்டரை எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெயிலில் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா க்ளீன் ஆனது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சிம்பிள் நம்ம எடுத்த மாதிரியே அந்த ஃபில்டரை ஏசியில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏசி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா ஏர் ஃப்ளோ ரொம்பவே நல்லா இருக்கு.